எங்கள் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி ஆண்டவரே, ஏதோ நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக ஆண்டவரே, இது வந்து இரவு நேரத்திலே என் தேவனுடைய சந்ததியிலே நாங்கள் உமது பாதத்திலே உட்கார என் தேவநாயகத்தில் கிருபை பாராட்டினீங்க சுவாமி. இதோ நிறைய பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை இந்த தேவநாயகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் மன மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த டிஸ்கஷன்ல உம்மை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளவும், உம்மை பற்றி ஆராயவும், ஆண்டவரே சாமி, உம்மிடத்தில் எப்படி நாங்கள் நெருங்கி செல்ல வேண்டும் என்பதையும் இந்த எனக்கு எங்களுக்கு நல்ல முறையில் தெரியப்படுத்துங்க ஆண்டவர் சுவாமி. இதை நாங்கள் கேட்கிறவர்களாக இல்லாமல் சுவாமி இதன்படி நடக்கிறவர்களாயும் ஆண்டவரே, இதோ எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த ஆவி ஆத்ம சரீரம் மூன்றும் ஆண்டவரை குற்றமற்றதாக என் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்க நாங்கள் யாவரும் சுவாமி தைரியம் உள்ளவர்களாகவும் யாவரும் தேவனுடைய கிருபையிலே ஆண்டவரை முடித்து நாங்கள் ஒப்புக் உதவி செய்யுங்க சுவாமி. இதோ நாங்கள் மரிக்கும் பொழுது ஆண்டவரே, இதோ எங்களுடைய ஆத்மாவும் எங்களுக்கு சரீரம் மறுத்து போகும், ஆனால் இந்த ஆவியோ என் அந்த தேவனுக்கு செல்லும் என்று இருக்குது ஆண்டவரே. இந்த ஆவியை சுவாமி நாங்கள் நல்ல முறையில நாங்கள் கொடுக்க என் தேவனை கர்த்தர் நல்ல கிருபையும் பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறீங்க. அதை வைத்து நாங்கள் ஆண்டவரை நல்ல முறையில நாங்கள் வழிநடத்த உதவி செய்யுங்க. எங்கள் யாவரையும் பார்த்து கொடுக்கிறேன் சுவாமி, நீங்களே பொறுப்பு நடத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் தெரிஞ்சிருக்கின்ற சூழ்ந்த பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை எடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து இப்பொழுதும் இந்த நாளின் தலைப்புக்குள்ளாக நம்ம போகலாம். அதுக்கு முன்பாக ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா மட்டும் சரிங்க சபா. ஓகேங்க. இந்த நாள்லையும் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா, காணாமற் போன ஆடு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம செய்திகளை பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இந்த வாரமும் நம்ம ஒரு உவமையை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்ம 2 வசனங்களை வாசிப்போம். லூக்கா 15வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை வாசிப்போம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு ஓமையம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் யார் இருக்காங்க? இயேசு கிறிஸ்து. இன்னொரு பக்கத்துல யார் இருக்காங்கன்னா பரிசேயரும் வேதபாரகரும். இந்த பரிசேயரும் வேதபாரகரும் இந்த யூத சமுதாயத்துல டாப்ல இருக்கிறவங்க. இவங்களுக்கு எல்லாம் நல்ல வேத அறிவு இருக்கும், பைபிள் நாலேஜ் நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் யார் இருக்காங்கன்னா ஆயக்காரரும் பாவிகளும் இருக்காங்க. அவங்க வந்து அந்த சமுதாயத்துல தாழ்நிலையில இருக்கிறவங்கள பாவிகள், வரி வசூல் பண்றவங்கள ஆயக்காரர் அப்படின்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதுல 3 பேரை பார்க்கிறோம். ஒரு பக்கம் பரிசேயர் வேதபாரகர், இன்னொரு பக்கம் ஆயக்காரர் பாவிகள், இன்னொரு பக்கம் கிறிஸ்து. இந்த பரிசேயர்களுக்கும் வேதபாரகருக்கும் எப்பவுமே ஒரு நினைப்பு உண்டு. நாம சமுதாயத்துல வந்து மேல்நிலையில இருக்கணும், நம்ம வணக்கத்தை பெறுகிறதுக்காகவே இருக்கிறோம், நம்ம வந்து கீழ்நிலையில உள்ளவங்க பழகக்கூடாது, அவங்க எல்லாம் பாவிகள் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து எப்பவுமே உண்டு. இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா பாவிகளோடையும் ஆயக்காரர்களோடையும் என்ன பண்றாரு? சாப்பிடுறாரு. எங்க போனாலும் அவர் பின்னாடி அவங்கதான் போறாங்க. அப்போ இந்த பரிசேயரும் வேதபாரகரும் என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்து முன்முணுக்கிறாங்க. என்னடா இவர் எப்ப பார்த்தாலும் இவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது. இப்போ நம்ம ரிச்சர்ட் சார் எடுத்துக்கோமே. ரிச்சர்ட் சார் ஒரு மேல கிரீமி லேயர்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. இந்த பக்கம் ஷியாம் இருக்கிறார், அவரும் அந்த லேயர்ல இருக்கிறாரு. இப்போ ரிச்சர்ட் சார் வந்து அங்கேருந்து சிங்கப்பூர்ல இருந்து ஊருக்கு வந்த உடனே அவரு ரொம்ப தாழ்நிலையில் இருக்கிறவங்க, கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க, டாய்லெட் கிளீன் பண்றவங்க, இவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்க கூடயே பேசிக்கிட்டு பழகிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஷியாம் என்ன சொல்லுவாப்புல, ஏன் மாமா உங்களுக்கு இந்த வேலை, நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க எதுக்கு நீங்க அங்கேருந்து வர்றீங்க, வந்தீங்கன்னா ஏதோ வீட்டுல இருங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, எங்க கூட வாங்க பேசுங்க. அதை விட்டுட்டு ஏங்க நீங்க அந்த ஏரியாவுக்கு போறீங்க, எப்ப பார்த்தாலும் அவங்களே உங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நீங்க எல்லாம் செலவு பண்றீங்க, பாக்குறீங்க, இப்படித்தானே முறுமுறுப்பாங்க. இதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த பரிசேயரும் வேதபாரகரும் என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஒரு கும்பல் அவர் பின்னாடி எப்பவுமே போயிட்டு இருக்கு அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. இப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா அவர்களுக்கு ஒரு உவமையை சொல்றாரு. இப்போ கிறிஸ்துவோடைய மனநிலை என்ன? அவர் வந்து ஆக்சுவலா இந்த ஆயக்கார் பரிசேயரும் வேதபாரகரும் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். ஆனா அவர்கள் செய்யாம அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போறாங்க. அவங்க மட்டும் தான் பரலோகத்துக்கு போனா போதும் அந்த நினைப்பா இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இங்க வந்ததே யாருக்காக தான்னா ஆயக்காரருக்கு, பாவிகளுக்கு இந்த உலகத்திற்கு வந்தார்.
இப்போ ஒரு பக்கம் பரிசேயருடைய மனநிலை, இன்னொரு பக்கம் கிறிஸ்துவோடைய மனநிலை. பரிசேயர் கிறிஸ்துவை பார்த்து முணுமுணுக்கிறாங்க. ஒரு வேலை கிடையாது, எப்ப பார்த்தாலும் அவங்க பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப அவங்க லெவலுக்கு இறங்குறாரு அப்படின்ட்டு. ஆனா இந்த பக்கம் கிறிஸ்து, நான் அவங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவர் பேசுறாரு. சோ இந்த ஆயக்காரரும் பாவிகளும் எவ்வாறு இயேசு கிட்ட ஈர்க்கப்படுறாங்கன்னா, அவர்களுடைய வியாதிகளை சுகமாக்குகிறார், அவர்களுக்கு தேவனை பற்றின அறிவை கொடுக்கிறார், அவருடைய எளிமை, அவருடைய தியாக மனப்பான்மை, உதவி செய்கிற எண்ணம், இந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற நற்குணங்கள் தான் நாயக்காரரையும் பாவிகளையும் அவர்கிட்ட இருக்குது. இந்த குணங்கள் யார்கிட்ட இல்லைன்னா பரிசேயர்கள்ட்டையும் வேதபாரர்கள்ட்டையும் இல்லை. அப்படி இல்லாதனாலதான் இவர்கள் யாரும் அவருக்கு பின்னாடி போகல. யார் பின்னாடி போறாங்கன்னா, எங்க போனாலும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஒரு கும்பல் போயிட்டே இருக்குது. அது யாருன்னு, கிறிஸ்துவை விட்டு, அதாவது தேவனை விட்டு ரொம்ப தள்ளி, ரொம்ப தாழ்நிலையில, அவர்களை பத்தின அறிவு இல்லாம, தேவனை பற்றிய அறிகிற அறிவு இல்லாம ரொம்ப கீழ் நிலையில இருக்கிறவர்கள் தான் இயேசு பின்னாடி போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தேவனை பத்தின விஷயங்களை, தேவனுடைய அன்பை இந்த ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் இயேசு என்ன பண்றாருன்னா சொல்லி கொடுக்கிறார், காண்பிக்கிறார். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு, தேவனுடைய அன்பிற்காக, கிறிஸ்துவுடைய அன்பிற்காக அவர் பின்னாடி என்ன பண்றாருன்னா இவர்கள் தான். சங்கீதம் 119, 176 வாசிக்கலாம். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். இப்போ தாவீது இந்த சங்கீதக்காரர்கள் எப்படி பாடுறாங்க, ஒரு காணாமற் போன ஆடு மாதிரி வழி தப்பி போனோம். அதாவது தேவனுடைய மந்தையிலிருந்து ஒரு பிரிஞ்சு ஒரு ஆடு தனியா போகுது. அப்படி போகும்போது என்ன பண்ண, என்னை விட்டுடாதீங்க, உமது அடியனை தேடுவீராக அப்படின்னு சங்கீதக்காரர் பாடுறார். அதே போலதான் இந்த ஆயக்காரர்களும் பாவிகளும் தேவ சமூகத்தை விட்டு தொலைந்து போறாங்க. அப்போ கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது அந்த தொலைந்து போன ஆடை தேடி கண்டுபிடிச்சு திருப்பி கொண்டு வந்து மந்தையில சேர்த்து, இதுதான் அவருடைய எண்ணம். இதைதான் சங்கீதக்காரர்கள் பாடுறாங்க. ஆனா இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் அந்த ஆடு போனா போயிட்டு போகுது, நாங்க இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. இதை குறித்து மீகா ஒரு வார்த்தையை பேசுறார். மீகா 7வது அதிகாரம் 18 மற்றும் 19 வாசிக்கிறது. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியார் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா, ஒரு மனிதன் பாவம் செய்யறது, தேவனை பற்றிக்கிற அறிவு இல்லை, தேவனை விட்டு ரொம்ப தள்ளி போறோம், பாவத்துல கிடக்குறோம். அந்த பாவத்தை மன்னிக்கிறது தான் தேவனுடைய குணம். அப்போ தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து, என்னுடைய அவருடைய மக்கள்ல பாவம் செய்கிற மக்களை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனிற்கு ஒப்பான தேவன் யார்? இப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகள், ஒரு பிள்ளை வழி தப்பி போகுதுன்னா, அது பாவத்துல கிடக்குதுன்னா, தேவன் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய பாவத்தை அக்கிரமத்தை மன்னிச்சு அவங்கள தேடி கண்டுபிடிக்கிற தேவன். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயார். அப்போ தேவன் பாவிகள் மேல கோபப்படுறதில்ல, உங்க செய்யற பாவத்தின் மேலதான் அவருக்கு வெறுப்பு. பாவியை என்னைக்கும் அவர் எப்பவுமே மன்னிக்கிறவரா இருக்கிறார், எப்பவுமே தன்னிடத்துல அணைத்துக் கொள்கிறவரா இருக்கிறார்னு இந்த வசனம் சொல்லுது. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அப்ப நான் ஒரு பாவி, எப்படியாவது தேவனை அவர் பக்கம் இழுக்க பார்க்கிறார். அப்படி இழுக்க பார்க்கும் பொழுது என்னுடைய பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சு அதை கொண்டு போய் எங்க போடுறாராம், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு என்னை என்ன பண்றாருன்னா தூக்கி எடுத்து அணைத்துக் கொள்கிறார். இப்படிப்பட்ட தெய்வனை தெய்வமாக கொண்டு நம்ம பாக்கியவான்கள் அப்படிதான் வேதாகம் சொல்லுது. சோ இந்த ஒரு முன்னுரையோடு நம்ம இந்த தலைப்பின் கீழே போகலாம். தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்துட்டு, மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உண்மை துதித்து ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் மீண்டுமாக உமது சத்தியங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த கூடுகையை தலைமையேற்று நடத்தி தரும்படியாக உமது கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆவையினுடைய ஒத்தாசையை எங்கள் ஒருவருக்கும் கொடுத்து இந்த தலைப்பில் தேவன் என்ன சொல்ல வந்திருக்கீங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கவும், ஆண்டவரே இதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து ஆத்ம ஆதாயம் பண்ணவும் இந்த தலைப்பை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கேன். எங்களுடைய அன்பு ஆண்டவரும் மறுமை ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நம்ம இந்த நாள்ல எந்த அதிகாரத்துல இருந்து வசனங்களை எடுத்துக்கணும்னா லூக்கா 15வது அதிகாரத்துல இருந்து வசனங்களை எடுத்திருக்கோம். இதுல 4ல இருந்து 10, 11 வசனங்கள் வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியான். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு, அடுத்த வசனம், வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் நம்ம இந்த 4 வசனங்கள் வாசிச்சிருக்கோம். இதுல இருந்து நமக்கு என்ன முதல்ல எந்த சூழல்ல தேவன் இருந்து பேசுகிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். தேவன் அவர் நிற்கிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பெரிய சமவெளி இருக்கு. அந்த சமவெளியில பொதுவாகவே ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் இருப்பாங்க. வழக்கமா ஆடுகளை மேய்க்கும் போது 1-2 ஆடுகள் காணாம போகும். அவரை பின்பற்றி வருகிற கும்பல்லையும் பாத்தீங்கன்னா நிறைய மேய்ப்பர்கள் இருந்தாங்க. அது சம்பந்தமான ஆட்கள் இதெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்துலதான் இந்த பரிசேயரும் வேதபாரகரும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறாங்க. எப்பா பாரு, ஏன் அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கிற, அவங்க உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பாடம், தன் கூட வந்திருக்கிறவங்களுக்கும் புரியுற மாதிரியாக இந்த ஓமையை தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, பொதுவா ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மெய்ப்பன்ட்டு ஒரு 100 ஆடு இருக்கு. அந்த 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போயிடும். அதுவா போகுது, பிரிஞ்சு போகுது. எல்லாரும் 100 ஆடு இருக்கும்போது அது தனியா காணாம போகுது. இப்ப காணாம போற ஒரு ஆடுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். மிருகத்தினால பிரச்சனை, புதர்ல சிக்கிக்கும், முள்ளுல கிளிப்படும், பாறையிலேருந்து கீழே விழுகிறது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த ஆடுக்கு இருக்கு. அப்போ மேய்ப்பனுக்கு தன்னுடைய எல்லா ஆடுகளையும் தெரியுது, ஒரே ஒரு ஆடு மட்டும் காணும். அப்போ மேய்ப்பன் பதப்பதைப்படைப்பார். ஒரு மாதிரி அவர் டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ, ஒரு ஆடு காணுமே, எங்க போச்சு? நமக்கு தான் 99 ஆடு இருக்கே, அது போதும். ஒரு ஆடா போனா போயிட்டு போகுது, வேணா அதுவா திரும்பி வரட்டும், நான் வேணா அந்த பட்டியுடைய கதவை திறந்து வைக்கிறேன், அது எங்கேயாவது தேடி தெரிஞ்சுட்டு அது பாட்டுக்கு கடைசியில சேர்ந்துக்கணும். இப்படிதான் எல்லாருடைய மனப்பக்குவமும் இருக்கும். சரி, இது எதுக்காக இங்க போய் எங்க அலையிறது, ஒரு ஆட்டை பிடிச்சி தேடிக்கிட்டு? இது பயங்கர அதாவது சமவெளி, அதுக்கப்புறம் மலை, பாறை, ஒரு கரடுமுரடான பாதை. இதுல போய் நான் எங்க போய் அந்த ஆடை தேடுறது அப்படின்னா பொதுவா ஒரு நோக்கம் வரும். ஆனா இந்த மெய்ப்பன் ஆடு காணாம பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. தூக்கம் வரல, சாப்பிட முடியல. அப்ப இந்த 99 ஆடையும் போய் விட்டுட்டு அந்த காணாம போன ஒரு ஆடை தேடுறதுக்கு போறாரு. பாதை கரடுமுரடான பாதை, செங்குத்தான மலைப்பகுதி. மேல ஏறும்போது ஏதோ ஒரு தூரத்துல ஒரு இடத்துல ஒரு ஆடு கத்துற சத்தம் கேட்குது. கேட்கும்போது அவர் இன்னும் டென்ஷன் ஆகுறாரு. அந்த ஆடு இருக்கிற சத்தம் அந்த பகுதியை நோக்கி போறாரு. வர வர சத்தம், அந்த ஆட்டுடைய சத்தம் ரொம்ப வீக் ஆகிட்டே வருது. இவர் என்ன பண்றாரு, மேய்ப்பன் பாறையில ஏறுறாரு. தன்னுடைய உயிரை பத்தி கவலைப்படல, தான் உடம்புல முள்ளு குத்துது, கல்லு குத்துதுங்கிறத பத்தி அவர் கவலைப்படல. போய் அந்த ஆடை பாக்குறாரு. அந்த ஆடு பார்க்கும்போது ஒரு புதர்ல சிக்கிக்கிட்டு அந்த சாகர நிலையில அந்த ஆடு இருக்கு. அப்போ அந்த ஆட்டை பார்த்த உடனே அவருக்கு பொதுவாகவே என்னை இவ்வளவு தூரம் அலைய விட்டுட்டியே அப்படிங்கிற ஒரு கோபம் தானே வரணும். ஆனா அவர் எப்படியாவது அந்த முள்ளு புதர்ல சிக்கிட்டு இருக்க ஆடை தூக்குறாரு. அது பயத்துல அப்படியே குளிர்ல நடுங்குது, அந்த சாக போற நிலையில இருக்கு. அதை தூக்கி என்ன பண்றாருன்னா தோல்ல போட்டுக்கிறாரு. தோல்ல போட்டு தன்னுடைய வெப்பத்தை அதுக்கு கொடுத்து, அதை வருடி கொடுத்து என்ன பண்றாருன்னா அதுக்கு மீண்டுமாக அந்த உயிரை கொடுக்குறாரு. கொண்டு வர்றாரு. தூக்கிட்டு இப்போ அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷப்படுறாரு. இது மாதிரி என்னுடைய ஒரு ஆடு காணாம போச்சு, அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, எனக்கு சந்தோஷம், எல்லாரும் என் கூட சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரியலா ஒரு மேய்ப்பனுடைய மனப்பக்குவம், ஆடு தன்னால வரணும்னு எதிர்பார்க்காம அந்த ஒரு ஆட்டுக்காக என்ன பண்றாருன்னு தேவன்
அதாவது இந்த மேய்ப்பன் தன்னுடைய அந்த கரடு முரடான பாதையெல்லாம் கடந்து பதைப்பதைப்போட மன உளைச்சலோட அந்த ஆடை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வச்சு சந்தோஷப்படுறாரு. இதேதான் நம்மளுடைய வாழ்க்கையில. இப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு பிரிந்து பாவத்துக்கு அடிமையா கிடக்கும் பொழுது தேவன் அவருக்குன்னு இருக்கிற ஜனங்களை விட்டுட்டு நம்மளை தேடி, அந்த பாவியான என்னை தேடி, பாவத்துல கிடக்கிற என்னை தேடி தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த காணாம இருக்கிற நமக்காக என்ன பண்றாருன்னா அப்படியே விட்டுடலாம். இல்ல இருக்கிறாங்களே, நம்ம கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தா கூட போதும், தேவன் ஜெயிச்சிட்டார் அப்படிதான் அர்த்தம். சாத்தான் சொன்ன போய் தேவன் ஜெயிச்சிட்டார். ஆனா இங்க ஒரே ஒரு மனிதன் பாவத்துல விழுந்தா கூட தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த மற்ற மனிதர்களை பத்தி அவர் கவலைப்படாம அந்த ஒரு மனிதனுக்காக எவ்வளவு தூரம் முயற்சிகள் எடுக்க முடியும். நம்ம அந்த மேய்ப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆடை கண்டுபிடிச்சிட்டாரு. இதே போலதான் எந்த ஜூம்ல இருக்கிற தேவன் கண்டுபிடிச்சு நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்கிறார். இதற்காக அவர் பட்ட கஷ்டம் எவ்வளவு, அந்த மேய்ப்பன் படுற கஷ்டம், ரியலா ஒரு மேய்ப்பன் எவ்வளவு கஷ்டப்படுறான், அதே கஷ்டத்தை தான் தேவன் நமக்காகவும் படுறார். இந்த உலகத்துல இருந்து தேவனை விட்டு பிரிந்து போன, இந்த உலகத்தில் வாழ்கிற தேவனை விட்டு பிரிந்து போன ஒவ்வொரு ஜனத்துக்காகவும் தேவன் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மனிதனுக்காக ஒரு எஃபர்ட்டை போட்டு அவனை எப்படியாவது சத்தியத்துக்குள்ள கொண்டு வர முடியுமான்னு தான் முயற்சி இருக்கிறார். அதான் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி புரிஞ்சுக்கும் பொழுது ஒரு ஆத்மா தேவன்கிட்ட, பாவத்துல கிடக்கிற ஒரு ஆத்மா, குற்றுயிரும் கொலையுயிருமா கிடக்கிற ஒரு ஆத்மா தேவன்கிட்ட வந்துருச்சுன்னா இங்க பரலோகமே சந்தோஷப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரே ஒரு பாவி மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பரலோகத்துல இருக்கிற தூதர்கள் முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒரே ஒரு ஆத்மாக்காக சந்தோஷப்படுறாங்க. இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அப்ப தேவனுடைய அன்பை இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போலதான் ஒவ்வொருத்தரையும் தேவன் அந்த காணாம போன ஆடு மாதிரி காயப்பட்டு குற்றுயிரா சாக போற நிலையில இருக்கிற நம்மளையும் தேவன் என்ன பண்றாருன்னா தூக்கி கொண்டு வந்து நம்மளை இந்த தொழுவத்துல நம்மளை சேர்த்திருக்கிறார். அது வரட்டும். ஆனா இந்த வேதபாரகர்கள் பரிசேயர்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருந்துச்சுன்னா, தேவன் வந்து எதுக்கு அவங்க பாவியை தேடி போடணும், பாவிதான் மனம் திரும்பி தேவன்கிட்ட வரணும், இதுதான் அவங்களுடைய மனப்பக்குவம். ஆனா அங்க தேவன் மனம் திரும்பி வரணுங்கிறதுக்காக, ஒரு பாவி மனம் திரும்பி வரணும், ஆடு தன்னை தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணல, அவர் வந்து வீட்டுக்கு போயிடல, தொழுவத்தை வந்து தொடர்ந்து வச்சுட்டு போயிடலாம், அந்த ஆடு தான் வந்து தொழுவத்துக்கு வரணும் அப்படின்ட்டு. ஆனா தேவன் தான் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாக்காகவும் தேவன் என்ன பண்றாருன்னா தனித்தனியா அவங்கள போய் சந்திக்கிறார். ஏதோ ஒரு ஆட்டு மூலமாக, ஒரு சத்தியத்தின் மூலமாக, எப்படியோ ஒரு டிராக்ஸ் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு ஜபத்தின் மூலமாக ஒரு நன்மையை கொடுத்தோ தீமையை கொடுத்தோ எப்படியாவது சந்திச்சு அந்த ஆட்டுக்கு இந்தக்குள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாரு. தானா ஆடு திரும்பி வரணும்னு அவரை வீட்டுல கதவை திறந்து வச்சுட்டு இல்லை, அவர் தான் என்ன பண்றாரு, தேடி போகிறார். உண்மையில் அப்படின்னா அவர் வந்து தேடி வந்து அழைத்து கொண்டு வந்து சத்தியத்துக்குள்ள நிறுத்திருக்காரு. இப்போ ஏன் இந்த ஓமைனா, இந்த ஓமை வந்து அங்க உள்ள பரிசேயர்களுக்கும் இது புரியும், விஷயம் புரியும். அவரை சுத்தி போன அந்த ஆயக்காரர்கள், பாவிகள், அதுல மேய்ப்பர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கும் இந்த ஓமை ஈஸியா புரியுங்கிறதுக்காக தான் தேவன் அந்த இடத்துல அந்த ஓமையை சொல்கிறார். அப்போ ஒரு ஆடு அவ்வளவு முக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆத்மா மனிதன்னா பரலோகத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது. ஒரு ஆத்மாவுக்கு இந்த உலகமே ஈடாகாது அப்படின்னா வேதாகம்னு சொல்லுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு. அது புதர்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, காயப்பட்டிருக்கு, சாக போற நிலைமையில இருக்கு. இதே நிலைமையிலதான் இந்த உலகத்துல இல்ல தேவனை விட்டு பிரிந்து போன ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தேவன் என்ன பண்றாருன்னா எப்படி இந்த மேய்ப்பன் போய் தேடுறாரு அதே தான் தேடி. இதுதான் வந்து மேய்ப்பனுடைய குணம், தேவனுடைய குணம். ஆனா பரிசேயர்களோட மனநிலை என்னாச்சு, வேற மாதிரி இருந்தது. மேய்ப்பனுடைய மனநிலை வேற மாதிரி இருந்தது. மத்தேயு 26:31 இதுல மேய்ப்பன்னா யாரு, ஆடுகள்னா யாருங்க ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 26:30 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன்,
மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என்னை முத்தமிடப்படுவீர்கள். இதுல மெய்ப்பண்ணா யாரு? மெய்ப்பண்றது கிறிஸ்து. இந்த ஓமையில பார்த்த மெய்ப்பன் யாருன்னு அது கிறிஸ்து. அந்த ஆடுகள்ங்கிறது யாருன்னு அது நம்ம தான். அப்போ தேவன் நம்மளை எப்படி சந்திக்கிறார் ஒவ்வொருத்தரையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். யோவான் 10:26-27 இதுலயும் அதே தான். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அப்போ இந்த உலகத்துல எல்லாரையும் படைத்தது தேவன்னா ஒவ்வொரு ஆட்டை பத்தியும் தேவன் அறிந்திருக்கிறார். அதோட குணநலன் என்ன, அது எப்படி இருக்கும், அது எந்த இடத்துக்கு போயிருக்கும், அதை எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எஃபர்ட் போடுறார், கஷ்டப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிச்சுக்கலாம். இது தேவன் மட்டும் இல்லை, இதுல எத்தனை பேர் இதோடைய வேலை செய்யறாங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் 2 தூதர்கள் இருக்கு. தேவனோடு சேர்ந்து தேவ தூதர்களும் வேலை செய்யறாங்க. பக்கத்துல இருக்கிற சத்தியத்துல இருக்கிற ஆட்களை வச்சு தேவன் என்ன பண்றாங்க, காரியத்தை நடத்துறாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, தேவன் செய்கிற இந்த ஊழியத்தில, தேவன் ஒரு மனுஷனுக்கு போற அந்த எஃபோர்ட்ல நான் எந்த அளவுக்கு பங்கெடுக்கிறேன். அப்போ இந்த ஆடுகளை எனக்கு பக்கத்துல இருக்கிற, என்னை சுத்தி இருக்கிற எனக்கு தெரிந்த ஆடுகள் தேவனை விட்டு பிரிஞ்சு போயிருந்தா, அந்த ஆடுகளை நான் போய் சந்திச்சு தேவனுடைய தொழுவத்திற்கு கொண்டு வர்றதுக்கு நான் என்னால முயற்சி என்ன செய்யறேங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்து, அப்படி நான் இது வரைக்கும் செய்யலைன்னா நானும் தேவனுடைய ஊழியத்துல பங்கு பெறணும். அவர் ஆடை தேடி கண்டுபிடிக்க சொல்லி அனுப்புறாருன்னா நான் போய் அந்த ஆட்டை பார்க்கணும், பார்த்து அதை கொண்டு போய் என்ன கொண்டு வரணும், தொழுவத்துக்கு கொண்டு வந்து செய்யணும். எசேக்கியேல் 32:10-12 வசனங்களை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர் கையில் கேட்டு, மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி, என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களிலிருந்தும் அவைகளை தப்பி வர பண்ணி. ஒரு தேவன் நம்ம மந்தைன்னு சொல்றாரு, அவருடைய ஆடுகள்னு சொல்றாரு. நான் அவர்களை அப்படியே அந்த ஆட்டை விட்டுற மாட்டேன். அதுவா தன்னால தேடி வரணும், என்கிட்ட வரணும், மேய்ப்பனாக என்கிட்ட வரணும், நான் விட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், நான் ஆடுகளை தேடி போவேன். தேடி போய் அவைகள் எங்க சிதறண்டு கிடந்தாலும் அவர்களை என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல இருந்து அவர்களை கொண்டு வந்து என்னுடைய தொழுவத்துல சேர்த்து. ஆனா இன்றைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? தேவன் தான் ஆடுகளை தேடி போறார், நம்மளை தேடி வர்றார், பாவியை தேடி வர்றார். ஆனா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு ரோமர் மூலமா, ரோமருக்கு எப்படி பவுல் சொல்றாருன்னா, ரோமர் 3:10-11 அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கேட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஏதோ ஒரு வகையில அந்த தேவனுடைய குணத்தை நம்ம வெளிப்படுத்த என்ன பண்றோம்னா வழி தப்பி போகும். மனுஷன், தேவன் தான் மனுஷனை தேடி வர்றார். ஆனா மனுஷன் அவரை தேடுறானா அப்படின்னா அவரை தேடல. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா வழி தப்பி தான் போறோம், வேற வேற பாதையில தான் போறோம். ஒரு மேய்ப்பன் தான் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்காரு ஒழிய நம்ம என்ன பண்ணல, போகல. எசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாயிடும். இப்போ தேவன் தான் நம்மளை தேடி வர்றார். அதற்காக அவர் என்ன பண்றாருன்னா ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். கொடுத்து நம்மளை தொழுவத்துக்குள்ள கொண்டு வந்து அவருடைய ஆடாக சேர்ப்பதற்காக அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மளை தேடி கொண்டு வந்து வைக்கிறார். 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. இப்ப இந்த உலகத்துக்கு தேவன் வந்தது பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக வந்தார். பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு ஆட்டையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். அதேதான் இந்த பிதாவுடைய அன்பை தான் இந்த ஆயக்காரர்கள்ட்டையும் பாவிகள்ட்டையும் அவர் காண்பிச்சு அவர் என்ன பண்றாருன்னா அந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் செய்யாத காரியத்தை செய்து அவர்களையும் தேவனுடைய தொழுவத்திற்கு கொண்டு வர்ற வேலையை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல செய்தார். தான் மிகப்பெரிய ஊழியம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதேதான் நமக்கு. அப்போ இயேசு பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்தி
தேவன் என்ன பண்றாருன்னா அங்க இருந்த ஜனங்களை தேவன் இடத்துல சேர்க்கிறார். அதே போல நம்மள்ட்ட பார்த்து என்ன சொல்றாரு யோவான் 17:18, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இப்ப பிதா கிறிஸ்துவை இந்த உலகத்துல அனுப்பி எப்படி மனுஷன் பாவத்திலிருந்து மின்னலை கொண்டு வந்து தேவனிடத்துல சேர்த்தார்களோ, அதே போல நான் மட்டும் அந்த பரிசேயருடைய வேதபாரர்களுடைய மனநிலை என்ன இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சு, நான் பரலோகத்துக்கு போனா போதும், நான் தேவனை பற்றிய விஷயங்களை கற்றுக்கொண்டா போதும், இந்த மனப்பக்குவத்துல தான் இருந்தாங்க. அவங்க தாழ்நிலையில இருந்த பாவிகளையும் மாயக்காரரையும் குறித்து கவலைப்படவே இல்லை. அவனுங்கெல்லாம் மனம் திருப்பி வரட்டும், நாம எதுக்கு அவங்க போய் பார்க்கணும், இவர் எதுக்கு போய் அவங்கள பாக்குறாரு, அவங்களாம் வர்றதுன்னா வரட்டும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துல தான் அவங்க இருந்தாங்க. ஆனா இங்க அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவத்துல நம்ம இல்லாம நாம என்ன பண்ணணும், கிறிஸ்துவை போல நாமளும் ஆடுகளை தேடி அவங்க அந்த ஆடுகளை கண்டுபிடிச்சு அதை தேவ சமூகத்திற்கு கொண்டு வரணும். இதுல இருந்து கொலோசையர் 1:24, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். இப்ப பவுல் என்ன பேசுறாரு, கிறிஸ்து ஒரு பாடுபட்டு தான் என்ன பண்றாரு, கொண்டு வந்து ஆடுகளை கொண்டு வந்து விட்டாரு. அனுபவிச்ச அந்த பாடுகள்ல நான் அந்த பாடம் அனுபவிக்கும் போது எனக்கு சந்தோஷம். அப்போ அந்த சந்தோஷம் எனக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், அந்த அந்த ஆட்டுக்காக நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த கஷ்டத்தை நான் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து என்னுடைய ஆட்டை கொண்டு சபையில சேர்ப்பேன். இதுதான் அவர் சொல்றேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். அப்ப அவருடைய சபை தான் அவருடைய சரீரம். அந்த சபைக்காக நான் உபத்திரவப்பட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான், உபத்திரவப்பட்டு ஆத்மாக்கள் கொண்டு வந்து சேர்ப்பேன். சோ இந்த மனப்பக்குவம் நமக்கும் வரும். நான் மட்டும் சத்தியத்திலிருந்து நான் மட்டும் பரலோகத்துக்கு போதும் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்குள்ள வராம, எத்தனை ஆடு காணாம போயிருக்கோம், அது தேவன்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணி கேட்கும்போது இது தேவனுடைய ஆடு, அந்த ஆடு தேவனுடைய தேவனுடைய சத்தத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எத்தனை பேர் நம்ம சமுதாயத்துல மற்ற சபைகள்ல இருந்தாலும் சரி, இல்ல ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். அப்போ அந்த ஆளுகளை தேவனோட உதவியோடு அதை கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து சபையில கொண்டு வந்து முதல்ல பார்த்தோம். இப்ப நம்ம முதல்ல பார்த்த கருத்து என்னன்னா, இந்த உலகத்துல தேவனை விட்டு பிரிந்து சென்ற ஆடுகள் எவ்வளவோ இருக்கு. அந்த ஆடுகளை கண்டுபிடிச்சு தேவனிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து செஞ்சா, அதுக்கப்புறம் அவருடைய பின்னடியார்கள் செஞ்சாங்க. இன்றைக்கு நாமளும் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். நாமளும் கொண்டு வந்து சேர்க்கணும். நம்மளை எப்படி தேவன் கொண்டு வந்து சேர்த்தாலும் அதே மாதிரி அவருடைய அந்த ஆடுகளை நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்மள்ட்ட இந்த பொறுப்பை நம்மள்ட்ட கொடுத்துருக்காரு, நம்ம சரிவர செய்யணுன்றதான் முதல் கருத்து. இரண்டாவது ஒரு கருத்தை பார்க்கலாம். லூக்கா 15:8-10. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளாம். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப இந்த முதல்ல பார்த்தது என்ன, நம்ம ஆடை குறித்து பார்த்தோம். இந்த ஆடுங்கிறதுக்கு உலகம், அதுல இருக்கிற தேவனை விட்டு பிரிந்த ஜனங்கள். இன்னொரு விஷயத்த கூட அதே பார்த்தீங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இப்ப தேவன் பூமிங்கிறது ஒரு புள்ளி, தேவன் படைத்த படைப்புல தேவன் ஒரு புள்ளி. இந்த ஒரு பூமி கெட்டு போயிடுச்சு, சாத்தாங்கையில விழுந்துச்சுக்காக தேவன் என்ன பண்ணலாம், இருக்கிறதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு பூமியை தள்ளி விட்டுருக்கலாம். ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு, அது நம்ம விழுந்து போன இந்த பூமிக்காக அவர் இந்த உலகத்துல மனுஷனா அவர் ஊழியத்தை செய்து நம்மளை மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு, தேவ இடத்துல கொண்டு போய் நம்மளை சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது முதலாவது கருத்தா பார்த்தோம். ஒரு கருத்து அது ஒன்று, இந்த உலகத்தை வச்சு நம்ம அதை பார்க்கலாம், நாம உலகமே காணாமற் போன ஆடுன்னு பார்க்கலாம். இன்னொன்று, இதுல இருக்கிற ஜனங்கள் காணாமல் போன ஆடா பார்க்கலாம். உலகங்கிறது ஒரு பக்கம். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல
அந்த கிழக்கத்திய தேசத்துல, அதாவது இஸ்ரேல் தேசம் அந்த பகுதியில் உள்ள நாடுகள் பார்த்தீங்கன்னா வீடு வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். ஒரே ஒரு சின்ன ஜன்னல், ஒரு ரொம்ப குட்டியான வீடு, சாதாரண மக்கள் வாழ்கிற வீடு, குட்டியான வீடு. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி எல்லாம் போட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. எப்பாவது ஒரு தடவை கொடுப்பாங்க. வீடு வந்து குப்பையும் குளமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வீடு வச்சிருப்பாங்க. இதுல வந்து அவங்க சீதனமா நினைக்கிறது என்னன்னா, அந்த காசு வரும், வெள்ளி காசு. ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னா அந்த வெள்ளி காசு பத்திரமா வச்சிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கல்யாணம் ஆகி போகும்போது அது சீதனமா கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு வெள்ளி காசை ஒரு பெண், அதனால பகல்லே பாத்தீங்கன்னா இருட்டாதான் இருக்கும் வீடு, சின்ன வீடு, ஜன்னல் சின்ன ஜன்னல், குப்பையும் கூலமா இருக்கு. ஸோ வீட்டுல வந்து ஒரு வெள்ளி காசு காணாம போச்சு. ஒரு 10 வெள்ளி காசு ஒரு அம்மா வச்சிருக்குது, ஒரே ஒரு வெள்ளி காசு காணாம போச்சு. காணாம போனோன்னு என்ன பண்ணுவோம், அந்த அம்மா விளக்க கொளுத்தி ஃபுல்லா கீழே ஃபுல்லா கூட்டி பெருக்கி அதை கண்டுபிடிச்சு சந்தோஷப்பட்டு பக்கத்துல இருக்கவங்க ஏத்த வீட்டுக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு, ஒரு வெள்ளிக்காசு காணாம போச்சு, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சந்தோஷப்படுங்கள். இதுதான் வந்து நம்ம இந்த ஓமையில தேவன் ஒரு ஓமையை சொல்கிறாருன்னா, அன்றைய காலத்துல நடைமுறையில இருந்த ஒரு விஷயத்தை தான் தேவன் பேசுறாருன்னு புரிஞ்சு. அப்போ இந்த பாவி யாரு? அது ஒண்ணு, மேய்ப்பன் போன ஆடு, அது உலகம். இன்னொன்னு, வீட்டுக்குள்ளே இருக்குன்னா வீட்டுக்குள்ள என்னுடைய பிள்ளைகளா இருக்கலாம், என் நானா இருக்கலாம், என்னுடைய மனைவியா இருக்கலாம், இல்ல என்னுடைய கணவனா இருக்கலாம், இல்ல என்னுடைய உறவினர்கள், மாமா, அத்தை, அக்கா, சித்தப்பா. சோ என்னுடைய உறவுகள் யாராவது ஒருத்தர் தேவனை விட்டு தள்ளி இருக்கிறாங்க, அவங்க சத்தியத்துல இல்ல, அவங்க வெளியில இருக்கிறாங்க, இவங்களதான் என்ன சொல்லுதுன்னா வெள்ளிக்காசுன்னு வேதாகமம் சொல்லுது. அப்போ இந்த வெள்ளிக்காசு யாருன்னா என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்துல உறுப்பினர்கள். அது அவங்க வேற ஏதாவது ஒரு இதுல ஆர்வத்துல இருக்கலாம், படிப்புல இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது மீடியால இருக்கலாம், சோசியல் மீடியாக்கள்ல இருக்கலாம், இல்ல வேற ஒரு உலக காரியங்கள்ல இருக்கலாம், இல்ல வேற ஒரு சத்தியத்துல இருக்கலாம். அவங்கள கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை நான் என்ன பண்றேன், இதை நம்ம இது புரிஞ்சுக்கணும். அவங்கள நான் விட்டுறேன். அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்ப எங்க மாமனார் மாமியார் இருக்காங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் வேற ஒரு சத்தியத்துல இருக்கிறாங்க, அவங்க வந்து வரமாட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுறேன்னா, இல்ல அவங்களுக்காக நான் தினந்தோறும் ஜெபம் பண்றேன்னா, இல்ல அவங்களுக்கு எப்படியாவது இதை குறித்து நான் பேசு வார்த்தைக்குள்ள அவங்க வரணுங்கிறதுக்காக நான் தேவன்கிட்ட கேட்கிறேன்னாங்க. ஒவ்வொருத்தரும் சிந்திச்சுப்பாங்க. இப்ப இருக்கிற ஒரு 10-15 பேர்ல நம்ம மட்டும்தான் இதுக்குள்ள வரணும். எத்தனை பேர் நம்ம வீட்டுல இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, மாமா சித்தப்பா எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நான் என்ன பண்றேன், அவங்களுக்காக நம்ம வந்து ஏதாவது செய்யறோம். இல்ல அவங்க எல்லாம் வரமாட்டாங்கன்னு அப்படியே விட்டுடுறோம். இப்போ எப்படி அந்த அம்மா, இந்த விளக்குங்கிறது எது, சத்தியம், சத்தியத்தை கொளுத்தி அந்த காணாம போன வெள்ளி காசை எப்படி அவங்க பெருக்கி கூட்டி கண்டுபிடிக்கிறாங்களோ, கண்டுபிடிக்கிற வரைக்கும் எவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்க, ஜாக்கிரதையா தேடுறாங்க. பாருங்க, அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசியை உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளி காசு காணாம போனா விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா தேடாமல் இருப்பாளாம். அப்போ இன்னைக்கு என்னுடைய உறவுகளை நான் சத்தியத்துல கொண்டு வரதுக்காக நான் எந்தெந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறேன், எந்த அளவுக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்றேன், எந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் சந்திக்கிறேன், அவங்க கூட எந்த அளவுக்கு நான் தொடர்புல ஒரு ஒரு இல்ல பகைமையில இருக்கிறேன்னா, இல்ல நான் அவங்க கூட ஒரு நல்ல தொடர்புல இருக்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம ஒருத்தரும் யோசிப்பாங்க. அப்போ வெளியில உலகத்திலையும் நம்ம ஊழியம் செய்ய வேண்டியதா இருக்கு, நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களையும் சத்தியத்துக்குள்ள கொண்டு வர வேலையை நம்ம செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அது போல மனந்திருப்புகிற ஒரே பாவை நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்காக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். இங்க பரலோகம், இங்க தூதர், ரெண்டு ஒரே விஷயம். அப்போ ஒரே ஒரு ஆட்டையோ ஒரே ஒரு வெள்ளிக்காசையோ நான் தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துறேன் அப்படின்னா உலகத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்போ நான் எப்படி இருந்தேன், நான் வந்து ஆடா இருக்கும் பொழுது நான் தேவனை விட்டு பிரிஞ்சு புதர்ல மாட்டிக்கிட்டு சாகர தருவாயில இருக்கும்போது தேவன் அவருடைய துன்பத்தையும் வேதனையும் பார்க்காம அவர் எவ்வளவு பதைப்பதைப்போட எவ்வளவு வேதனையோட என்னைய தேடி கண்டுபிடிச்சு என்னைய, இந்த ஆடு என்னை வந்து அலைய விட்டுச்சு, இந்த ஆடு எனக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்துச்சு அப்படின்னு 2 ஆடு வந்து 2 அடியை போடாம, ஏன்னா நாங்க சின்ன வயசுல இதை பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன வயசுல மாடை வந்து கட்டியிருக்கு வீட்டுல, அதை குளிப்பாட்டுறதுக்கு என்னைக்காவது அழுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா வயல் வழியா போகும்போது புடிங்கிட்டு ஓடி போயிடும். அதுக்கு காலெல்லாம் சூற விடுறதுக்காக ஓடிடும். அதை பிடிச்சி கட்டி 4 குச்சி வச்சு அடிச்சாதான் மனசு தீரும், என்னை அலைய விட்டி எப்படி அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணல, அந்த ஆடு எனக்கு வந்து இவ்வளவு சிரமத்தை கொடுத்துருச்சேன்னு அந்த ஆடை கடிந்து கொள்ளல, அந்த ஆடை அடிக்கல, திட்டல, அதை என்ன பண்றாரு, தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு
அதுக்கு தன்னுடைய கதகதப்பை கொடுத்து அதுக்கு மீண்டுமாக உயிரை கொடுத்து அதுக்கு தொழுவத்தில் கொண்டு வந்து விடுறாரு. அதை வச்சு அவர் சந்தோஷம், பக்கத்துல இருக்கவங்கலாம் கூப்பிட்டு சந்தோஷப்படுறாரு. சோ அந்த மாதிரி இருந்த நான் இதுக்குள்ள வந்திருக்கிறேனே, அப்ப இந்த வேலையை நான் செய்யணும்ல. அப்போ இந்த வேலையை நம்ம செய்யறதுக்கு ஒவ்வொருவரும் நம்முடைய ஜெபத்துல நமக்கான ஆத்மாக்களுக்காக கேட்போம். ஜெபத்துல எனக்கான ஆத்மாக்கள் யாரு, நான் யாரை சந்திக்கணும், நான் யாரை போய் பார்க்கணும், எப்படி அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது நமக்கு முன்னமே அங்க போய் ஆவியானவர் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கான காரியங்களை நினைப்பிப்பார். இப்ப எல்லாரும் சத்தியத்தின் தூதர்களாக நம்ம மாறணும். நாமளும் ஆடை கண்டுபிடிக்கிறதுல தேவனோடு பங்கு கொள்ளணும். அது மட்டும் இல்லாம வெள்ளிக்காசை நம்ம வீட்டுல இருந்து குடும்பத்துல இருந்து யாராவது வெளியில இருக்காங்க அவங்களையும் சத்தியத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு விளக்க கொளுத்தி வீடை கூட்டி தேடி கண்டுபிடிக்கிறவர்களாக மாறணுங்கிறது இந்த நாளின் வேதாகம பாடம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய சமூகத்துல குடும்பமாய் வந்து உங்களுடைய பாதுபடியில அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படி தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக எங்களுடைய இருதயம் அதன் வழியாக போக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய கிருபை இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்தி தாங்க. அடுத்த வாரம் நாங்கள் கொடுக்குற வரைக்கும் உங்களுடைய கரம் ஒவ்வொருவர் மீதும், குடும்பத்தார் மீது, பிள்ளைகள் மீது இருக்கும்படி, விசேஷமா அவர்கள் செய்கிற வேலைகள் தொழில இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை கொடுத்த மகனுக்காக நன்றி. மனைவி பிள்ளைகளையும் நீர் எடுத்து அதிகமாய் பயன்படுத்துங்க. உங்க பாதுகாப்பு எப்போது இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக நம்ம அடுத்த வாரம் வேற ஒரு தலைப்பின் கீழே சந்திப்போம். அது வரைக்கும் தேவனுடைய கிருபை நம்ம ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். ஆமென்.